ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த வீடு வந்து நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னா ஒரு வீடாகவே ஒரு காட்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து இது முன்னாடி வாடகை விட்டுட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து காட்டேஜை யாரும் மோஸ்ட்லி எடுக்கிறதில்ல. இங்கே ஃபுல்லாகவே வந்து ரூம்ஸாக தான் எல்லாம் கேட்குறாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த காட்டேஜாகவே இருந்ததை வந்து என்ன பண்ணிட்டாங்க, தனித்தனியாக ஒரு ரூமாக தடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் அட்டாச்சு பாத்ரூமோட இப்போ ரெடி பண்ணுறாங்க. இந்த ஒர்க் நம்மக்கிட்ட தான் நம்ம தான் இப்போ செஞ்சிட்ருக்கோம். இந்த ஒர்க்கு என்னென்னா, கீ போட்ட உடனே கீ சுவிட்ச் அதுன்னு சொல்லுவாங்க. அந்த கீ போட்ட உடனே இந்த ரூமுக்கு வந்து பவர் வந்து ஆன் ஆகணும். அந்த கீ சுவிட்ச் எடுத்துட்டோன்னா இந்த ரூமில் ஒரே ஒரு சின்ன லைட்டு கூட, இன்வெர்ட்டரை தவிர்த்து மீதி எல்லாமே வந்து எதுவுமே ஒர்க் ஆகக்கூடாது. இன்வெர்ட்டருமே மோஸ்ட்லி வந்து கீ சுவிட்சில் தான் ஒர்க் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பைப் லைன் மட்டும் கொடுக்குறோம். அந்த பைப் லைன் எதுக்கு, எந்தெந்த பாக்ஸ் எதுக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. யாரும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன ஒரு ஐடியா தான் இது. கரெக்டாக என்ட்ரன்ஸில் ஒரு 12 மாடல் ஒன்று வச்சுருக்கோம். இது 12 மாடல் பாக்ஸ். இது வந்து மேலே இருக்கிறது 2 மாடல் மெட்டல் பாக்ஸு. இதுதான் வந்து கீ சுவிட்சோட கண்ட்ரோல் வந்து இதில் தான் வைக்க போகிறோம். ஏன்னா கீ சுவிட்ச் இந்த 12 மாடலே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து போர்டு போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஒயர்லாம் தடுக்கும், நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும்னு தனியாகவே ஒரு 2 மாடல் பாக்ஸு தனியாக வச்சுட்டோம். இப்போ கீ சுவிட்ச் இதில் வந்துட்டு வர இன்கமிங் கரெக்டாக இதில் கொடுத்து இதுலேருந்து கீ சுவிட்ச் ஆன் ஆனோடனே அவுட் கோயிங் வந்து இந்த 12 மாடலுக்கு வரும். இங்கே இருந்தால் எல்லாத்துக்குமே பிரிகிற மாதிரி தான் நம்ம வந்து பைப் லைன் போட்டிருக்கோம். சரிங்களா? இது வந்து ஃபுட் லேம்ப். நைட்டில் வந்து நமக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு இருக்கிறதுக்காக ஃபுட் லேம்ப் வெளியே ஃபுட்டில் மட்டும் அடிக்கும், கீழே ஃப்ளோர் மட்டும் அடிக்கும். அதனால் ஃபுட் லேம்ப் அது. பைப் லைன் பாருங்கள். கீழே இருக்கிற பைப் லைன் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் போயிடும். மேலே இருக்கிற பைப் லைன் வந்து சீலிங்லேருந்து வர்றதுங்க. ஹேண்ட் பாக்ஸ்லேருந்து சீலிங்லேருந்து இங்கே வர்றது. இது மூலிமா தான் நம்ம இந்த ரூமோட ஃபுல் 2-வே கண்ட்ரோலு, இந்த கிராஸ், அதாவது ஃபேனு, லைட்டு, ஏசி எல்லா கண்ட்ரோலும் நம்ம எடுத்து இங்கே தான் வைக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு எல்லாமே ஏற்கனவே இது வந்து ஆல்ட்ரேட் பவர் தான். ஏற்கனவே சீலிங்கில் பாயிண்ட் இருக்குது. அது அப்படியே வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த பில்டிங் ஓனருக்கு செலவு வைக்காத அளவுக்கு நம்ம அப்படியே நார்மலாகவே பண்ணியிருக்கோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா 2-வே போர்டு இங்கே வச்சுருக்கோம். ஏசிக்கு அங்கே ஏசியோட போர்டு வச்சுருக்கோம் 2 மாடலு. அதில் வந்து 2-வே ப்ளஸ் ஒரு லைட்டு, ஒரு ஃபேனு, ஒரு ரெகுலேட்டரோட சுவிட்சஸ் எல்லாமே வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து இவங்க வந்து ஒரு வந்து சார்ஜர் போடுறதுக்கு அந்த மாதிரி எதனா வந்தால் ஒரு 8 மாடல் கேட்டிருக்காங்க. அதான் ஹீட்ரு அந்த மாதிரி போடுறதுக்காக தண்ணி சோட வைக்கிற மாதிரி ஹீட்ரு இருக்கும்ல, அந்த ஹீட்டரை போடுறதுக்கு 8 மாடல் கேட்டிருக்காங்க. 8 மாடல் வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 3 மாடல் மட்டும் டிவிக்கு வச்சுருக்கோம். அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, டிவி கேபிள் தேவையில்லை, நாங்கள் வந்து ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. மோஸ்ட்லி இப்போ வந்து கேபிள் வந்து எல்லா இடத்துலையுமே வேஸ்ட்டாக தான் இருக்குது, ஒய்ஃபை தான். அதனால் இவங்க ஒய்ஃபையை டைரெக்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் டிவிக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமோட மெயின் சுவிட்ச் போர்டு வருங்க. இதான் பாத்ரூமோட மெயின் சுவிட்ச் போர்டு. ஒரு 4 மாடலு. அவங்க வந்து ஒரு லைட்டும் ஒரு ஃபேனும் ஒரே சுவிட்சில் ஓடணும். ஹீட்டுக்கு தனி சுவிட்ச் கொடுத்துருங்க, கீழே இருக்கிற ஃபுட் லேம்புக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு 4 மாடல் மட்டும் போதும், அதை விட வச்சாச்சு. ஓகேங்களா? இது பாத்ரூம் உள்ளே வந்துருக்கோம். பாத்ரூம் உள்ளே வந்து ப்ளம்பருங்க வந்து ஹீட்ரு பாயிண்ட் தூக்கி விட்டுருக்காங்க, கட் பண்ணி உடச்சி வச்சுருக்காங்க. எக்ஸாஸ்ட்டுக்காக இந்த பெண்டு விட்டுருக்கோம், இந்த பெண்டு. அதுக்கு மேலே வந்து ஹீட்ரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஹீட்டரை வந்து இந்த செவத்தில் மாட்டிட்டு அங்கே ப்ளக் பண்ணுவாங்க. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு லைட் பாயிண்ட் வச்சுருக்கோம். இங்கே லைட் பாயிண்ட் வச்சுருக்கோம். இங்கேருந்து எல்லாம் பேசாமல் போர்டுக்கு போயிடும். இப்போ மெயின் லைன் அங்கேருந்து வரதுக்கு மெயின்ஸ் வரதுக்காக இங்கே ஒரு ஜங்கிங் பாக்ஸ் வச்சு லைட் பாயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா மெயின்ஸ் அதிலே வந்துடும். அதான் இப்போதைக்கு ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. அதேமாதிரி இங்கே மெயின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஈபியோட மெயின் வர்றது, டிபி மூலிமா வர்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரே ஒரு பைப்பில் ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து வந்து அங்கங்கே வந்து லூப்பிங் போட்டு எடுத்து வச்சுருந்தாங்க. ஃபியூஸ் கேரியர் கண்ட்ரோலில் வச்சுருந்தாப்புல. இப்போ நம்ம வந்து எல்லாமே டிபி கண்ட்ரோலில் கொண்டு வரோம். உங்களுக்கு பார்த்தாலே கட்டிங் போட்டு பார்த்தாலே தெரியும்.
ஃபுல்லாகவே வந்து பில்டிங் சுற்றி அந்தந்த ஒரு ரூமுக்குமே ஒரு மெயின்ஸ் தனியாக தள்ளியிருப்போம். அதேமாரி பாக்ஸு வந்து வெளியில் ஒன்று வச்சுருப்போம். உள்ளே இருக்கிறவங்க வந்து ரூமில் இருக்கிறவங்க வந்து கூப்பிட்றதுக்கு வந்து ரூம் சர்வீஸை வந்து ஏதாவது ஹவுஸ் கீப்பிங் ரூம் சர்வீஸ்லாம் வந்தாங்கன்னா கத்திங்க கிடப்பாங்க, இல்லை டோர் தட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்காக காலிங் பெல் சுவிட்ச் வைக்கிறதுக்காக வந்து கீழே வெளில ஒரு 2 மாடல் ஒன்று வச்சுருக்கோம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபுல்லாக பில்டிங் சுற்றியாக வச்சுருக்கோம். இதனால் வந்து இங்கே தான் டிபி வைக்க போகிறோம். இப்போ ஒர்க் நடந்துகிட்ருக்கு, லஞ்ச் டைம்ன்றதுனால இப்போ ஒர்க்கு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். கீழே டிபி வச்சுட்டு இதுக்கு கீழே அப்படியே இன்வெர்ட்ரு வச்சுருவோம். தனித்தனி போர்ஷனில் அதுமாதிரி பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு பாதி ஒர்க் தான் முடிஞ்சிட்டு உங்களுக்கு அந்த ஒர்க்கை நான் மட்டும் காமிக்கிறேன். இது ஃபினிஷிங் பண்ணோன்னே இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எல்லாம் ஒரே மாடல் தான். ஒரு சில பெருசாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு. இதில் வந்து 2 போர்டு வச்சுருக்கோம். இதில் வந்து 2 பெட்டு வந்துடும்னு வச்சிங்களேன். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரூம் சின்னது. இதில் வந்து ஒரே ஒரு பெட்டு தான் போட முடியும். இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வருது, அதனால் பாயிண்ட்டு கேட்டிருக்காப்புல. இங்கே அதேமாதிரி அந்த ஹீட்ரு இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிளோட லைட்டில் இங்கே வரதுன்னு கேட்டிருக்காப்புல. ஓகேங்களா? இங்கே வந்து சிங்கிள் பெட்டு தான் போட முடியும். இடம் இல்லாதனால சிங்கிள் பெட்டு தான். இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்ஸு கிடையாது. அது இடத்துல டிவி மேலே வந்து இங்கே வந்து டிவி வருது, அவ்வளோதான். பாருங்கள், இதோட ஃபினிஷிங் வீடியோ வந்து நான் வந்து அப்புறம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து நாங்கள் ஏதாவது தப்பாக வேலை செஞ்சுருந்தாலோ, இல்லை இந்த வேலையில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கோ உங்களுக்கு எதனா சொல்லணும்னு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாத நீங்கள் சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கு தெரியாத நான் சொல்லித்தரேன். 2 பேருமே எல்லாருமே சேர்ந்தே கற்றுக்குவோம். ஓகே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.